கட்டுப்படுத்த முடியாத சொத்து வரி, கட்டி முடிக்க முடியாத மின் கட்டண உயர்வு, கட்டடத்தின் சொத்து வரி அரசு ஏற்றி விட்டார். வாடகைக்கு விட்டார். அந்த உரிமையாளர் என்ன செய்வான்? கையிலிருந்து காசு போட்டு கட்டுவானா? வரியை இல்லை, வாடகையை உயர்த்துவான். அப்ப மின் கட்டணம் உயர்கிற போது அந்த வணிகன் என்ன பண்ணுவான்? உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்கிறது. ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு கடையிலே வர்த்தகம் நடந்தது. ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி வந்த பிறகு கடை விற்பனைக்கு காலையிலே போனால் கடை மூடி இருக்கிறது, இந்த கடை விற்பனைக்கு என்று எழுதிவிட்டு வியாபாரி போய்விட்டான். 28 விழுக்காடு 18 விழுக்காடு வரி. நாம் என்ன சொல்கிறோம்? வரியை எங்களிடத்தில் கொடுத்து விட்டு லாபத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அடாவடி பொருளாதார கொள்கை. வாழை நட்டு வளர்த்திருக்கிறேன், கரும்பு நட்டு வளர்த்திருக்கிறேன், அதுக்கு உரம் வைத்திருக்கிறேன், தோகையை கிழித்து விட்டிருக்கிறேன், தண்ணீர் வாய்ச்சிருக்கிறேன், காலையில் வாழைத்தாரை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன், கரும்பை வெட்டலாம் என்று வீட்டுக்கு செல்கிறேன். வாழைத்தார் முழுக்க குரங்கு தின்று விடுகிறது, யானை புகுந்து கரும்பு காட்டில் முழுக்க அழித்து விடுகிறது. இந்த யானைக்கும் குரங்குக்கும் வாழைக்கும் கரும்புக்கும் சம்பந்தம் உண்டா? இல்லை. அது உழைத்ததா, நட்டதா, தண்ணி வாய்ச்சியதா, உரம் போட்டதா? ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பலனை அது அனுபவித்து விட்டது. அதுபோலதான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி. நீங்கள் வீடு கட்ட நினைத்தால் கம்பிக்கு வரி, கல்லுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. இப்போ நீங்கள் வரிதான் கட்ட முடியும், ஒருபோதும் வீடு கட்ட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இந்த நாடு ஏற்றிருக்கிறது.